சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ, எட்டு வைத்து வானம் வருகிறதோ, தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ. புயலின் காரணமாக இந்த தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சித்தேரி மலைக்கு செல்லும் சாலையானது நடு மலையில் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் சித்தேரி உட்பட 67 மலை கிராமங்களுக்கு செல்லும் மக்கள், அதாவது மலைவாழ் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக இந்த சித்தேரி பகுதிகளில் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அதே போன்று இந்த பள்ளி போன்ற செயல்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த 67 மலை கிராம மக்களும் இந்த விவசாய தொழிலில் தான் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த கால்நடை போன்ற கால்நடை வளர்ப்புகள் ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது அந்த பகுதிகளில் இந்த மலைப்பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவினால இந்த சாலை போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது. குறிப்பாக அரூர் பகுதியிலிருந்து சித்தேரி மலைக்கு ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவு உள்ளதால் தற்போது சாலையானது துண்டிக்கப்பட்டுள்ளது. நம்ம அந்த காட்சிகள் தான் தற்போது பார்த்து வருகிறோம். இதன் காரணமாக இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு மருத்துவர்களோ, அதே போன்று இந்த இயல்பு நிலைக்கு திரும்பி பள்ளி தொடங்கப்பட்டாலோ முற்றிலுமாக இந்த ஆசிரியர்களோ மருத்துவர்களோ இந்த பகுதிக்கு செல்ல முடியாத சூழல் இருக்கிறது. தருமபுரி பகுதிக்கு அது ஆவின் மற்றும் இந்த பிரைவேட் நிறுவனங்களுக்கு பால் உற்பத்தியானது செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த பகுதியிலிருந்து பால் கொண்டு செல்ல முடியாத சூழல் இருக்கிறதுனால அவர்கள் சாலை துண்டிக்கப்பட்ட மற்றொரு பகுதியில் ஒரு வாகனங்களுக்கு கொண்டு சென்று விட்டு அதனை மற்றொரு வாகனங்கள் அந்த பகுதிக்கு நிறுத்தி வைத்திருந்து அதனை கொண்டு செல்லக்கூடிய சூழல் தான் இந்த பகுதியில் இருக்கிறது. விரைவாக அரசு இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்ற குறிப்பு. ஏனென்றால் இது சாதாரண நிலச்சரிவில் கிட்டத்தட்ட இந்த எந்த ஒரு வாகனங்களையும் பயன்படுத்த முடியாத நிலையில் தான் இந்த இருக்குது. குறிப்பாக ஒரு இருசக்கர வாகனங்கள் வேண்டுமானால் இதில் அது மிகவும் குறுகிய வழியில் செல்ல முடியும். ஆனால் இந்த அவசர காலத்திற்கு மருத்துவமனைக்கோ இல்லை மற்ற ஏதேனும் தேவைக்காக செல்ல முடியாத சூழல் தான் இந்த பகுதி இருக்கு. இந்த பகுதி வாசிகள் நம்மளே இருக்காங்க. எதனால இந்த இது என்னென்ன இங்க பிரச்சனை நம்ம கேட்கலாம். இந்த பெஞ்சல் புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சதுனால ரோடு வந்து ஃபுல்லா சரிஞ்சிருச்சுங்க. இங்க இருக்கிற ஸ்கூலுக்கோ அல்லது மருத்துவமனைக்கோ எல்லாம் கீழே இருந்து தான் வராங்க. ஸ்டாஃப்ஸ் ஃபுல்லாக கீழே தான் வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர முடியாத சூழ்நிலை இருக்குது. நாளைக்கு வந்து ஸ்கூல் தொடங்கிறோம். கிட்டத்தட்ட 10 பள்ளிக்கு மேலே இருக்குது. அந்த 10 பள்ளிக்கும் ஆசிரியர்கள் வந்து கீழே இருந்து தான் வராங்க. அதனால வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய ஸ்டாஃபும் வந்து கீழே தான் வராங்க. அதனால வந்து அவங்க பார்த்தீங்கன்னா மேலே வர்றதுக்கான எந்த ஒரு இடமும் இல்லாமல் இருக்குது. அதை வந்து சீக்கிரமாக வந்து சரி பண்ணணும். அப்புறம் மேலே இருக்கிற மக்களை வந்து எந்த ஒரு எமர்ஜென்சிக்கும் வந்து கீழே பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அது வந்து பிரசவத்துக்கோ அல்லது வேற எந்த சூழ்நிலைக்கும் வந்து கீழே பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் சென்டர் நிறையா இருக்குது. இங்கே பால் வந்து கீழே கொண்டு போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடம் இல்லாமல் இருக்கிறதுனால அதை வந்து சீக்கிரம் வந்து ஏதாச்சும் அரசு வந்து பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், முடிவு பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த பகுதிவாசி தெரிவித்தது போன்று மிக அவசரம், குறிப்பாக பிரசவத்திற்கு போன்ற ஒரு அவசர நிலைக்கு கூட கீழே செல்ல முடியாத சூழல் இருப்பதால் இந்த 68 கிராம மக்களும் இந்த மிகவும் கஷ்டத்திற்கு உள்ளாகியுள்ளனர்.